நந்தினி எங்க போற? நந்தினி நான் சொல்றது கொஞ்சம் கேளு நந்தினி. வந்தா பணத்தோட தான் வருவேன், ஐயா கிட்ட சொல்லிடுங்க சார். ஏய் நந்தினி, நந்தினி. ஐயா காஃபி எடுத்துக்கிடுங்க ஐயா, ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறீங்க. டேய் காஃபிலாம் வேணாண்டா. சூர்யா இப்ப நந்தினியை கூட்டிட்டு வரான். அதுவும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. அடடே ஐயா, நெசமா சூர்யா? அதுக்குள்ள 2 லட்சத்தை நந்தினியம்மா ரெடி பண்ணிட்டாங்களா? ஆமாண்டா, ரெடி பண்ணிட்டா. இப்போ வந்துருவா. சந்தோஷமா இருக்கு. ஐயா ஐயா, நீங்க என்ன வருவான்னு சூர்யா? இந்த கார் வந்துருச்சு பாருங்க. ஏய் சூர்யா, இங்க வா. டாடி. சூர்யா, என்னடா நந்தினி வரலையா? கூட தானே வருவான்னு சொன்ன. பிளான் சொதப்பிச்சு டாடி, மொத்தமா சொதப்பிச்சு. என்னடா சொல்ற? அட போடா, நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் கரெக்ட் தான் டாடி. ஆனா அந்த கண்ணியப்ப இந்த டைம்ல இப்படி சொதப்புவான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ முதல்ல இந்த முக்கியமான வேலையை அவன்கிட்ட கொடுத்தது தப்பு. அவன் அறிவுக்கு அவனால என்ன முடியுமோ அதான பண்ணுவான். இல்ல டாட், ஆக்சுவலி அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் நினைச்சேன். அப்படி இருந்தும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சரி, இப்ப நந்தினி எங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா டாட். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது அவ ஆட்டோல ஏறி போனா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு டாட். என்னைக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டா டாட். ஏற்கனவே அவ நம்ப மூலமா எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு அவளை தெளிவா இருந்தா. இப்ப நீ தான் இந்த வேலையை பண்ணிருக்கன்னு தெரிஞ்சு போச்சா? இனிமே 10 மடங்கு உஷாரா இருப்பா. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல.